அனைவருக்கும் வணக்கம். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் வேலை நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒர்க்கோட ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் லைவாக பார்க்கும்போது என்ன நோட்டீஸ் பண்ணணும்னோ அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சுமார் 734 கோடி மதிப்பீட்டில் ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனமான டிஇசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அந்த கம்பெனி தான் இந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் கான்ட்ராக்டராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது சென்னை எக்மோர் ஸ்டேஷனில் காந்தி இருவின் ரோடு அந்த சைடில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பார்க்குறீங்க. இந்த பகுதியில் புதுசாக ஒரு டெர்மினல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டில் பார்க்குற அந்த கிரேன் மல்டி லெவல் கார் பார்க்கிங் G+5 அந்த செக்ஷனில் அமைக்கிறாங்க. அதாவது 5 ஃப்ளோர் கொண்ட மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கிறாங்க. அதில் 2 வீலர் கார் பார்க்கிங், அது இல்லாமல் கமர்ஷியல் ஏரியா, பட்ஜெட்ரி ஹோட்டலும் அந்த 5 ஃப்ளோர் கொண்ட அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வருது. அது இல்லாமல் நீங்கள் பார்க்குற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் புது டெர்மினல் பில்டிங் அமைக்கிறாங்க. இந்த டெர்மினல் பில்டிங் G+3 ஸ்ட்ரக்சர் அமைக்கிறாங்க. அதாவது 3 தளங்கள் கொண்ட ஒரு டெர்மினல் பில்டிங் அமைக்கிறாங்க. அதில் வெயிட்டிங் லாஞ்சு, டிக்கெட்டிங் ஏரியா, கமர்ஷியல் ஏரியா, ரூஃப் பிளாஸா அதெல்லாம் அமைக்கிறாங்க. இது காந்தி இருவின் சைடில் நடக்கிற ஒர்க்கு. காந்தி இருவின் சைடு எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பக்கத்தில் வரும். இங்கே என்ன வேலை பண்ணுறாங்களோ அதே தான் பூந்தமல்லி ஹை ரோட் சைட்லேயும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ பிளாட்ஃபார்ம் நம்பர் 7, 8, 9 ஃபுல்லாகவே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த 3 பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் எதுவும் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. அதனால தான் சில ட்ரெயின்ஸ்லாம் தாம்பரத்துக்கு டைவெர்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமாக சொன்னால் 8 and 9 பிளாட்ஃபார்ம் ஷெல்டர்லாம் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7லேயும் பிளாட்ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது பூந்தமல்லி ஹை ரோடு சைடில் நடக்கிற மல்டி லெவல் கார் பார்க்கிங்கோட ஸ்ட்ரக்சர் தான் பார்க்குறீங்க. அதே G+5 காந்தி இருவின் சைடில் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அதே டைப்பில் தான் இங்கேயும் பண்ணுறாங்க. இதுலேயும் அதே தான் கார், 2 வீலர் பார்க்கிங், கமர்ஷியல் ஏரியா, பட்ஜெட்ரி ஹோட்டலும் இங்கே அமைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் புது டெர்மினல் பில்டிங் அமைக்கிறாங்க. அதுவும் G+3 அதாவது 3 தளங்கள் கொண்ட டெர்மினல் பில்டிங் தான் அமைக்கிறாங்க. அது இல்லாமல் காந்தி இருவின் சைடில் இந்த பார்சல் ஆஃபீஸ் இப்போ பூந்தமல்லி ஹை ரோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே தான் புதுசாக பார்சல் ஆஃபீஸ் பில்டிங்கும் கட்டுறாங்க. அதுவும் 2 ஃப்ளோர் கொண்ட, அதாவது 2 தளங்கள் கொண்ட ஒரு பில்டிங்காக கட்டுறாங்க. இந்த பூந்தமல்லி ஹை ரோட் சைடில் தான் எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸே இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி புது ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடுதலாக லிஃப்ட், எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் அமைக்க போகிறாங்க. அது இல்லாமல் அரைவல் டிபார்ச்சரை செக்ரிகேட் பண்ணுற மாதிரி அந்த வசதியும் அமைக்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக இந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடக்குது. அடுத்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 and 9 ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் ஷெல்டர்லாம் எடுத்துட்டாங்க. தற்போதைக்கு இதுதாங்க நிலைமை எக்மோர் ஸ்டேஷனில் நடக்கிற ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இந்த வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு பயணிகளுக்கு கூடுதலாக வசதிகள் கிடைக்கும். முக்கியமாக கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், வெயிட்டிங் ஏரியா, அதே மாதிரி பட்ஜெட் ரேட்டில் தங்குவதற்கான அந்த வசதியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7லேருந்து 9 அந்த பகுதியிலையும் பிளாட்ஃபார்மோட எண்டு இல்லை மிடில் போர்ஷனில் ரெஸ்ட் ரூம் அமைச்சாங்கன்னா பயணிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதாங்க எக்மோர் ஸ்டேஷனில் நடக்கிற ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கோட ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.